வெல்கம் பேக் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மென். அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேல டாக்டர் டூமோட ரோல் என்னவா இருக்க போகுது, என்னதான்டா பண்ண போறான் இந்த மனுஷன் இந்த படத்துல அப்படின்ற மாதிரி நிறைய பேருக்கு ஒரு கேள்வி இருந்திருக்கலாம். உண்மையை சொல்ல போனா எனக்குமே அதே கேள்விதான் இருக்கு. பிகாஸ் இந்த படத்தை பத்தி ஒரு ஐடியாவும் இல்ல. குட்டி குட்டி லீக்ஸ் அப்பப்ப வருது, அதை தவிர்த்து ஒன்னும் தெரிய மாட்டேங்குது. ஆனா இப்போ கிடைச்சிருக்க ஒரு புது லீக் படி டாக்டர் டூம் இந்த படத்துல என்ன பண்ண போறாரு, அவரோட மோட்டிவ் என்னவா இருக்க போகுது அப்படின்ற ஒரு சின்ன ஐடியா கிடைச்சிருக்கு நமக்கு. which is actually very very interesting ladies and gentlemen. and அது மட்டும் இல்லாம டாக்டர் ஸ்ட்ரேஞ்சோட ரோல் என்னவா இருக்க போகுது இந்த படத்துல அப்படின்றதும் ஒரு சின்ன ஐடியா கிடைச்சிருக்கு. பட் இங்க இன்ட்ரெஸ்டிங்கான மேட்டர் என்னன்னா, இந்த ரெண்டு லீக்குமே ஒன்னோடு ஒன்னு கனெக்ட் ஆகுது. அதுதான் இது வந்து ஒருவேளை உண்மையா இருக்குமோ அப்படின்ற மாதிரி யோசிக்க வைக்குது. ரெண்டு பேருக்கு என்ன ரோல் என்ன பண்ண போறாங்க அப்படின்றத பார்த்தலாம். சோ இதுக்கு மேல டைம் வேஸ்ட் பண்ணாம ஸ்ட்ரைட்டா வீடியோக்குள்ள போயிடலாம். பட் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு லைக் போட்டுருங்க. அண்ட் ஹைப் பண்ணாம பாத்தீங்கன்னா மறக்காம ஹைப் பண்ணிடுங்க லேடிஸ் அண்ட் ஜென்டில்மென். சோ கிடைச்சிருக்க லீக்ஸ் படி இந்த படத்துல ஆர்டிஜேவோட டாக்டர் டூம் தன்னைத்தானே ஒரு ஹீரோவா நினைச்சுக்கிட்டு தான் இந்த படம் ஃபுல்லாவே இருக்க போறாரு அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்காங்க. which is basically இன்ஃபினிட்டி வார்ல தானோஸ் எப்படி இருந்திருப்பாரோ அதே மாதிரி தான் இந்த டாக்டர் டூமையும் போர்ட்ரே பண்ண போறாங்க அப்படின்றது கிளியராவே தெரியுது. பிகாஸ் இன்ஃபினிட்டி வார்ல தானோஸ் அப்படி தானே இருந்திருப்பாரு, தான் பண்றது தான் கரெக்ட்ன்ற மாதிரி தானே இருந்திருப்பாரு. அந்த மாதிரி தான் டாக்டர் டூமையும் போர்ட்ரே பண்ண போறாங்க போல இருக்கு. பட் இங்க இவரோட மோட்டிவ் என்ன பண்ண போறாரு இந்த படத்துல அப்படின்றது தான் ஒரு கேள்வியா இருந்துச்சு. அதுக்கான ஒரு குட்டி ஐடியா கிடைச்சிருக்கு. சோ கிடைச்சிருக்க லீக் படி டாக்டர் டூமோட மோட்டிவ் இந்த படத்துல என்ன அப்படின்னா, மல்டிவர்ஸை அழிய விடாம பாத்துக்கணும் அப்படின்றது தான் ஒரு மோட்டிவா இருக்கு. இது நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான், காமிக்ஸ்லயும் இதே மாதிரி தான் இருந்திருக்கும். பட் இதுல எந்த தப்பும் கிடையாது. மல்டிவர்ஸை ப்ரொடெக்ட் பண்றதுல என்ன தப்பு இருக்கு, ஏன் இவரை வந்து வில்லன்னு சொல்றாங்க அப்படின்ற மாதிரி கேட்டீங்கன்னா, திரும்பவும் தானோஸ் கதைக்கே போங்க. தானோஸோட மோட்டிவும் தப்பான மோட்டிவ் ஒன்றும் கிடையாது. பேலன்ஸ் கொண்டு வரணும், எல்லாருக்குமே ரிசோர்சஸ் போய் கரெக்டா சேரணும் அப்படின்றது தான் அவரோட மோட்டிவா இருந்துச்சு. பட் அதுக்குன்ட்டு அவர் எடுத்த ஒரு பாதை இருக்குல்ல, அதுக்குன்ட்டு அவர் எடுத்த டிசிஷன்ஸ்லாம் இருக்குல்ல, அதுதான் அவரை வந்து வில்லனா மாத்துது. ரிசோர்சஸ் எல்லாருக்கும் கிடைக்கணும், பேலன்ஸ் வரணும் அப்படின்றதுக்காக பாதி உலகத்தையே உன்னால அழிக்க முடியாது. பாதி யூனிவர்ஸே அழிச்சனா நீ டெஃபினட்டா வில்லன் தான். அந்த மாதிரி தான் இங்க டாக்டர் டூமோட கதையும் போக போகுது. மல்டிவர்ஸை ப்ரொடெக்ட் பண்ண நினைக்க போறாரு. பட் அது எப்படி பண்றாரு அப்படின்றது தான் அவர் வந்து வில்லனா மாத்த போகுது. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, டாக்டர் டூம் இதுவரைக்கும் மல்டிவர்ஸ்க்கு யாரெல்லாம் ஒரு பிரச்சனையா இருந்திருக்காங்களோ, இதுவரைக்கும் இன்கர்ஷன்ஸ் நடக்கிறதுக்கு யாரெல்லாம் காரணமா இருந்திருக்கா, இன்கர்ஷன் ட்ரிகர் ஆகிறதுக்கு யாரெல்லாம் காரணமா இருந்திருக்கா, பேசிக்கலி ஒரு பிரான்ச் உருவாகுதுன்னா அதுக்கு யாரெல்லாம் காரணமா இருந்திருக்காங்களோ அவங்களை தேடி கண்டுபிடிச்சு எலிமினேட் பண்ண போறது தான் டாக்டர் டூமோட வேலையா இருக்க போகுது இந்த படத்துல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. which is basically லோக்கி அண்ட் சில்வி போயிட்டு ஹீ ஹூ ரிமைன்ஸை கொல்றதுக்கு முன்னாடி டிவி எப்படி இருந்துச்சோ அந்த மாதிரி ஒரு வேலையை தான் இப்போ வந்து டாக்டர் டூம் பண்ண பாக்குறாரு. பிகாஸ் டிவியை இப்போ அந்த வேலையை பண்றது இல்ல. லோக்கி அண்ட் சில்வி வந்ததுக்கு அப்புறம் அந்த டிவியோட ஸ்ட்ரக்சரே இப்போ மாறிடுச்சு. எல்லாருமே ஃப்ரீ வில்லோட இருக்கலாம், எல்லாருமே அவங்க ஆசைப்பட்ட மாதிரி வாழலாம் அப்படின்ற மாதிரி மாறிட்டதுனால ஏகப்பட்ட பிரான்ச்சஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. பட் இதுவே ஹீ ஹூ ரிமைன்ஸ் இருக்கும்போது பிரான்ச்சஸ் ஒன்னு வந்தாலே ஓடி போயிட்டு ப்ரூன் பண்ணி வெட்டி விட்டுருவாங்க. அந்த வேலையை பண்றதுக்கு இப்போ யாரும் இல்லாத காரணத்தினால வேற வழி இல்ல, நம்ம தான் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் டூம் இதை பண்றாரு போல இருக்கு. சரி ஓகே, இதெல்லாம் ஒருவேளை உண்மையா இருக்கும் அப்படின்ற பட்சத்தில் யாரெல்லாம் வந்து டாக்டர் டூம் வந்து டார்கெட் பண்ணலாம், யாரெல்லாம் இந்த இன்கர்ஷனுக்கு ஒரு காரணமா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சு பார்க்கும்போது ஒரு சில ஹீரோஸ் அண்ட் வில்லன்ஸ் வந்து மைண்டுக்கு வராங்க. உதாரணத்துக்கு வந்து மோனிகா ராம்போ, டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச், ஸ்கார்லெட் விட்ச், பீட்டர் பார்க்கர், வெனம் சிம்பியாட் அண்ட் தலைவனை மறக்க முடியுமா ஸ்டீவ் ராஜர்ஸ், அவருமே ஒரு காரணமா இருக்கலாம். பாஸ்டுக்கு போயிட்டு ஸ்டோன்ஸ் மட்டும் ரிட்டர்ன் பண்ணாம பெகி கூட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வந்தார்ல போன வாரம், இத பத்தி ஒரு பெரிய லீக்கே வந்துச்சு. அதை பத்தி நான் ஒரு தனியா ஒரு வீடியோவே போட்டிருப்பேன். அவருமே ஒரு இன்கர்ஷனுக்கு காரணமா இருக்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாம அந்த சீன் இருக்குல்ல, ஸ்டீவ் ராஜர்ஸும் பெகி காட்டரும் அந்த வீட்டுல இருந்திருப்பாங்கல்ல, அந்த வீட்டுக்கான ஒரு செட்டை வந்து திரும்பவும் போட்டுட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸை பார்த்தேன். மேபி அந்த சீன் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சீனா இருக்கலாம். அந்த பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்டா இருக்கலாம் இந்த படத்துக்கு. வெயிட் பண்ணி பாப்போம் அந்த சீன் எந்த அளவுக்கு இம்பாக்ட்ஃபுல்லா இருக்க போகுது அப்படின்றத. இந்த மாதிரி யாரெல்லாம் காரணமா இருக்காங்களோ அவங்க எல்லாருமே தேடி கொள்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பட் இதெல்லாம் தாண்டி இன்னொரு மேட்டர் ஒன்னு ஞாபகம் வருது. ஐயோ இங்க பாருங்க சார், ஒரே பைத்தியங்களா இருக்கு சார். கவுன்சில் ஆஃப் கேங் யோசிச்சு பாத்தீங்கன்னா அதுல இருக்க ஒவ்வொருத்தனும் ஒரு வேரியன்ட் தான், ஒவ்வொருத்தனும் ஒரு பிரான்ச்ல இருக்கக்கூடியவன் தான். அப்படி பார்க்கும்போது அவனுங்களும் இன்கர்ஷனுக்கு ஒரு காரணமா இருக்கவனுங்க தானே. சோ ப்ராபபிலி அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேவோட ஓப்பனிங் சீன் நான் ரொம்ப நாளா புலம்பிட்டு இருக்க மாதிரி டாக்டர் டூம் போயிட்டு அந்த மொத்த கவுன்சில் ஆஃப் கேங்கையும் போட்டு தள்ளுற ஒரு சீனா இருக்கலாம். பிகாஸ் எல்லாருமே ஒரு இடத்துல கேதர் ஆயிருக்கானுங்க. தேடி ஒரு இடத்துக்குலாம் போத்தாவில்ல, மொத்தமா அந்த இடத்துல வச்சு எல்லாருமே கதம் பண்ணிடலாம். அது எப்படி பண்ணுவாரு அந்த அளவுக்கு அவர் பவர்ஃபுல்லா அப்படின்ற மாதிரி கேட்டீங்கன்னா அதுக்கான பொட்டன்ஷியல் இருக்கு. பிகாஸ் காமிக்ஸ்ல பஞ்ச் ஆஃப் மாலிக்யூல் மேன்ஸை வச்சு பியாண்டரே போட்டு தள்ளினவர் டாக்டர் டூம். அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி கவுன்சில் ஆஃப் கேங்கையும் போட்டு தள்ளுறதுக்கு எதனா ஒரு வழி கண்டுபிடிச்சிருக்கலாம். அப்படி பண்ணாங்கன்னா ரெண்டு விஷயம் நடக்கும். ஒன்னு வந்து இந்த கவுன்சில் ஆஃப் கேங் இந்த ஏகப்பட்ட கேங்க காமிச்சாங்கல, அந்த ஸ்டோரியில இருந்து டீவியேட் ஆன மாதிரி அந்த ஸ்டோரியை முடிச்சு வச்ச மாதிரியும் இருக்கும். டாக்டர் டூம் எந்த அளவுக்கு பவர்ஃபுல் அப்படின்றத காட்டுற மாதிரியும் இருக்கும். சோ ஈஸியாவே அந்த கேரக்டரை எஸ்டாப்ளிஷ் பண்ணிடலாம். சோ ஒருவேளை இது உண்மையா இருந்துச்சுன்னா இந்த சீன் நடக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்கு. சரி இதெல்லாம் ஓகே, ஒவ்வொரு வேரியண்டா போய் தேடி கொள்றது, இந்த கவுன்சில் ஆஃப் கேங் யாரெல்லாம் இன்கர்ஷன்ஸ்க்கு காரணமா இருந்திருக்காங்களோ அவங்கள தேடி போய் கொள்றதெல்லாம் ஓகே. பட் இதுதான் கரெக்டான சொல்யூஷனா? இது வந்து மல்டிவர்ஸ் வந்து அழியறதுல இருந்து
பிரிவென்ட் பண்ணுமான்னு கேட்டீங்கன்னா டெஃபினெட்லி நோ. பிகாஸ் மல்டிவர்ஸ் அப்படின்றது வந்து இன்ஃபைனைட் பாசிபிலிட்டிஸ்ன்றது தான் அர்த்தம். 100, 200 இல்ல 1000 மில்லியன் அப்படின்ற கணக்கே கிடையாது. இன்ஃபைனைட் பாசிபிலிட்டிஸ் இருக்கும். உங்களால ஒவ்வொருத்தர போய் தேடி எல்லாம் கொண்டுட்டு இருக்க முடியாது. இன்ஃபைனைட் ரீசன்ஸ் இருக்கும். சோ அல்டிமேட்லி டாக்டர் டூம்க்கு ஒரு விஷயம் புரிய வரும். நம்ம பண்ணிட்டு இருக்க வேலைக்காகாது, நமக்கு இன்னொரு பிளான் வேணும், அடுத்த பிளான் பி வேணும் அப்படின்றது வந்து டாக்டர் டூம்க்கு புரிய வரும். அப்போதான் அவர் வந்து லோக்கியோட பக்கம் திரும்புற மாதிரி இருக்கும். பிகாஸ் லோக்கி இஸ் டிபிக்கலி மல்டிவர்ஸ். அவர் கையில தான் இப்ப மல்டிவர்ஸ் இருக்கு. அந்த பவர் அவர்கிட்ட இருக்கு. சோ மேபி அந்த பவர் எனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி டாக்டர் டூம் நினைக்கலாம். மொத்தத்தையும் அழிய விடுறதுக்கு பதில் ஏதாவது முடியறதையாச்சும் நம்மளால காப்பாற்ற முடியும் அப்படின்ற மாதிரி அவர் வந்து யோசிக்கலாம். இதுதான் காமிக்ஸ்லயுமே நடந்திருக்கும். அவர் வந்து ஒவ்வொரு யூனிவர்ஸ்ல இருக்க மாலிக்யூல் மேல போயிட்டு கொல்ல ஆரம்பிப்பாரு. பட் அவருக்கு என்ன தெரியாது அப்படின்னா ஒரு மாலிக்யூல் மேல கொல்றது வந்து அந்த யூனிவர்ஸ் அழியறதுக்கு ஒரு காரணமாயிடும் அப்படின்றது வந்து அவருக்கு தெரியாது. அதை ரியலைஸ் பண்ணிட்டு அவர் என்ன பண்ணுவார்னா ஒரு ஆல்டர்னேட்டிவ் பிளானுக்கு வருவார். இந்த மாதிரி போயிட்டு மல்டிவர்ஸ்ல இருக்க ஒவ்வொரு மாலிக்யூல் மேனையும் கொல்றதுக்கு பதில் எல்லா மாலிக்யூல் மேனையும் ஒரு பாம் மாதிரி ரெடி பண்ணி அவங்களோட பவர்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு பியாண்டர்ஸை சந்திக்க போயிட்டு பியாண்டர்ஸை கொண்டு அவங்களோட பவர்ஸ் எடுத்துக்கிட்டா இந்த மொத்த மல்டிவர்ஸையும் ரீசெட் பண்ண முடியும், பேட்டில் வேர்ல்ட் அப்படின்ற ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்திருப்பாரு. ப்ராபப்லி அந்த மாதிரி இப்ப அதே விஷயத்தை வந்து இப்ப MCU-க்குள்ள அடாப்ட் பண்ணீங்கன்னா இவர் ஒவ்வொருத்தையும் தேடி போய் கொண்டுகிட்டு இருக்காரு. ஒரு கட்டத்துல வந்து இது வந்து சாத்தியம் இல்ல, இந்த மாதிரி எல்லாரையும் எல்லாம் என்னால தேடி கொண்டுட்டு இருக்க முடியாது அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு லோக்கியை தேடி போகலாம். இங்க வந்து ரீப்ளேஸ் பண்ணப்படுறது என்னன்னா மாலிக்யூல் மேனுக்கு பதில் டிஃபரெண்ட் கேரக்டர்ஸ், பியாண்டர்ஸ்க்கு பதில் லோக்கி. இதை மட்டும் ரீப்ளேஸ் பண்ணி அங்க என்ன நடந்துச்சோ அதே மாதிரி ஒரு கதை போறதுக்கான சான்ஸ் இருக்கு. சோ இது வந்து பேசிக்கலி ஒரு ஒன் லைன் மாதிரி தான். இந்த படத்தோட ஒரு ஒன் லைன் மாதிரி தான். இவர் வந்து ஒவ்வொரு கேரக்டரா போய் கொல்ல பாக்குறாரு. வேலைக்காகலன்னு தெரிஞ்ச உடனே அல்டிமேட் பவர் இந்த மல்டிவர்ஸே யார் கையில இருக்கோ அவர்கிட்ட போகணுன்ற மாதிரி பாக்குறாரு. சோ இது வந்து டாக்டர் டூமுக்கு வந்திருக்க லீக். இப்ப அப்படியே டாக்டர் ஸ்ட்ரேஞ்சுக்கு ஒரு லீக் வந்திருக்கு. அது என்னன்னா டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் இந்த படத்துல டாக்டர் டூமோட பக்கம் இருக்க போறாரு, டாக்டர் டூமுக்கு ஹெல்ப் பண்ண போறாரு அப்படின்ற மாதிரி ஒரு லீக் வந்திருக்கு. இதுவும் காமிக்ஸ்ல நடந்தது தான். எனக்கு தெரியும் நிறைய எடுக்கிறாங்க காமிக்ஸ்ல இருந்து ஏகப்பட்ட விஷயத்தை வந்து எடுத்து இந்த படத்துக்குள்ள கொண்டு வந்துட்டு இருக்காங்க. பட் என்ன ஒரு விஷயம் எதிர்பார்க்கல அப்படின்னா கிளியா இந்த டீம்ல இருந்துகிட்டு கிளியாவும் ஒரு ஒன் ஆஃப் த வில்லன்ஸா இருப்பாங்க அப்படின்றத நான் எதிர்பார்க்கல. அந்த ஒரு விஷயத்தையும் இங்க வந்து ஒரு சில பேர் சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. அண்ட் இட் மேக் சென்ஸ். ஏன்னா இந்த ஒரு லீக்கையும் நீங்க மல்டிவர்ஸ் ஆஃப் மேட்னஸோட போஸ்ட் கிரெடிட்ஸ்னு கனெக்ட் பண்ணி பாத்தீங்கனாலே உங்களுக்கு புரியும். மல்டிவர்ஸ் ஆஃப் மேட்னஸோட போஸ்ட் கிரெடிட்ஸ்ல கிளியா அப்பியர் ஆகி டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் கிட்ட நீ ஒரு இன்கர்ஷனை கிரியேட் பண்ணிருக்க, என் கூட வா அப்படின்ற மாதிரி கூட்டிட்டு போயிருப்பாங்களா. அண்ட் டாக்டர் டூமோட மோட்டிவ் கூட அதை கனெக்ட் பண்ணி பாத்தீங்கனாலே உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிடும். மேபி டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் அந்த இடத்துல இருந்து கூட்டிட்டு சொன்னதே டாக்டர் டூமா இருக்கலாம். கிளியா வந்து டாக்டர் டூமோட ஆர்டர்ஸ்க்கு ஏத்த மாதிரி டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் அந்த இடத்துல இருந்து கூட்டிட்டு போயிருக்கலாம். ஐம் நாட் சேயிங் கூட்டிட்டு போயிட்டு போட்டு தள்ள போறாங்க டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் அப்படின்ற மாதிரி சொல்லல. பட் ப்ராபபிலி அந்த மாதிரி கூட்டிட்டு போயிட்டு இவரோட ஹெல்ப்பை வந்து அவங்க எடுத்துக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு. இந்த மாதிரி நீ ஒரு இன்கர்ஷனை உருவாக்கி இருக்க, ஒழுங்கா எங்களுக்கு ஹெல்ப் பண்ணு, இல்லனா நீயும் சாக வேண்டியது இருக்கும் அப்படின்ற மாதிரி எதனா சொல்லி வேணா டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் ஒரு மாதிரி பிளாக்மெயில் பண்ணி எதனா பண்ணிருக்கலாம். அண்ட் அவங்க ஒண்ணு ஏதோ தப்பான ஒரு காரணத்துக்காக கேட்கல, மல்டிவர்ஸை ப்ரொடெக்ட் பண்ணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் கேட்கறாங்க. சோ அதனால கன்வின்ஸ் ஆகி டாக்டர் ஸ்ட்ரேஞ்சும் டாக்டர் டூம்க்கு ஹெல்ப் பண்றதுக்கு ஒத்துக்கலாம். டெஃபினட்டா தேர் இஸ் a chance. அண்ட் இது கூடவே சேர்ந்து இந்த லீக்ஸ்லாம் வந்ததுக்கு அப்புறம் எனக்கு இன்னொரு விஷயமும் தோணுச்சு. ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ஸ் படத்துல எப்பப்பெல்லாம் ராட்வேரியா ரெஃபரன்ஸ் வருது அந்த இடத்துல வந்து டாக்டர் டூம் இருந்திருக்க மாட்டாரு. காரணம் இதுதான் போல இருக்கு. அந்த 4 வருஷம் கேப்ல இவர் இந்த வேலையை தான் பண்ணிட்டு இருந்தார் போல இருக்கு டாக்டர் டூம். அவர் போயிட்டு இந்த மல்டிவர்ஸோட இன்கர்ஷன்ஸ் இதெல்லாம் வந்து எல்லாருக்குமே தெரிய வரதுக்கு முன்னாடி இவருக்கு தெரிய வந்து இதை எப்படி ஸ்டாப் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் கூட ஒரு ஜர்னில அவர் இருந்திருக்கலாம். அல்டிமேட்லி அந்த ஜர்னில ஒரு சில ஆங்கர் பீயிங்ஸ் அவங்க போட்டு தள்ளி இருக்கலாம். சோ பேசிக்கலி இவங்களே ஒரு சில இன்கர்ஷனுக்கு காரணமா இருந்துறாங்க. சோ ஒரு கட்டத்துல அவங்களுக்கே புரிய வந்திருக்கும் இது சொல்யூஷன் கிடையாது, இப்படி பண்ணிட்டு இருந்தோம்னா மல்டிவர்ஸ்ல ஒண்ணுத்தையுமே காப்பாற்ற முடியாது அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு பிளான் பிக்கு போறாங்க. அதுதான் அந்த பிளான் பி தான் லோக்கியா இருக்கணும். லோக்கியை தேடி போறதுக்கும் லோக்கி கிட்ட போறதுக்கும் தான் ஃபிராங்க்லின் ரிச்சர்ட்ஸ் அவருக்கு தேவைப்படுறாரோ அப்படின்ற மாதிரி யோசிக்க தோணுது. there are so many possibilities. நான் வேணா பொறுமையா டைம் எடுத்து ஒரு ஃபுல் ஸ்கிரிப்ட் என்னோட வெர்ஷன் ஆஃப் நான் எழுதுனா எப்படி இருக்கும் கதை அப்படின்ற மாதிரி வேணா ஒரு கதையை எழுதி தனியா ஒரு வீடியோல போடுறேன். சோ இதுதான் டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் அண்ட் டாக்டர் டூமோட ரோலை பத்தி கிடைச்சிருக்க ஒரு லீக். இது உண்மையா அப்படின்றதெல்லாம் நமக்கு இன்னும் தெரியல, படம் பார்த்தா தான் தெரியும். இன்னும் படம் ஷூட்டிங் கூட இன்னும் முடியல. நீங்க என்ன நினைக்கிறீங்க? இவங்க 2 பேருமே ஒண்ணா ஒரே டீம்ல இருப்பாங்களா? இவங்க 2 பேரோட ரோலும் இதுதானா அப்படின்றத நீங்க நம்புறீங்களா அப்படின்றத மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லிட்டு போங்க. கூடி சீக்கிரம் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ சந்திக்கிறேன். until then stay safe, see you soon, bye.